10 seconds left. 5 seconds left. Begin. மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் மத்தியில் உரையாற்றுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்தியாவிலே தமிழகத்தைப் போல கொடுத்து வைத்த மாநிலம் வேறு இல்லை என்று நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் தமிழகத்தில் அனைத்து வகையான இயற்கை வளங்கள் மட்டுமல்லாது சமுதாய நல்லிணக்கம், முன்னேற்றம் என சிறப்பான அம்சங்கள் ஒரே மாநிலத்தில் உள்ளன. இங்குள்ள பல மலைவாச பகுதிகள் ஆங்கிலேயர்களின் வசதிக்காகவே அமைக்கப்பட்டவை. நாம் நூற்றுக்கணக்கான மைல் கடந்து அத்தகைய இடங்களுக்கு பலமுறை சென்று வருகிறோம். ஆனால் அந்த அடிவாரத்தில் உள்ள மக்கள் அவ்வளவு முறை அதை சென்று பார்த்துள்ளார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அருகில்தானே இருக்கிறது, எப்போது வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற எண்ணமே இதற்கு காரணம். முதலில் இந்த குறிப்பை நான் உங்கள் மத்தியில் கூறுவதற்கு ஒரு காரணம் உண்டு என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். எதுவுமே அருகிலே இருக்கும் போது, எளிதாக கிடைக்கும் போது அதன் அருமை தெரியாது. அதில் முதன்மையாக உள்ளவர் பெற்றோர். அவர்களின் முக்கியத்துவத்தை இந்த சந்தர்ப்பத்தில் நான் அழுத்தந்திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன். அவர்கள் எப்போதும் நம்முடன் இருந்து வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிறார்கள். நாம் செல்லும் பாதையில் உள்ள முட்களை முன்கூட்டி அகற்றிவிடுகிறார்கள். இதனால் வாழ்க்கை பயணத்தில் ஆர்வம் காட்டும் நாம் அந்த பாதையை வகுத்த பெற்றோர்களை மறந்து விடுகிறோம். எனவே இளமை காலம் முதலே உங்களது பெற்றோரை நேசிக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்று அன்புடன் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அடுத்தபடியாக இந்த நேரத்தில் மற்றொரு கருத்தை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நாம் அனைவரும் இந்தியராக பிறந்துள்ளதற்கு பெருமை கொள்ள வேண்டும். இந்த உலகம் நமது நாட்டிலிருந்து பெற்ற பெரும் கொடைகளில் யோகக்கலையும் தியானமும் முக்கியமானவை. பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக நாம் அதிக நேரத்தையும் பணத்தையும் செலவிடுகிறோம். அதே நேரத்தில் நமது உடல் மற்றும் மனநலனிற்காக யோகம் மற்றும் தியானத்தை நாம் பயில வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதன் காரணமாக கடந்த சில வருடங்களாக அனைத்து பள்ளிகளிலும் இந்த வசதி செய்து தரப்பட்டுள்ளது. அன்பார்ந்த மாணவர்களே, அடுத்து நான் குறிப்பிட விரும்புவது நேரம் தவறாமை. எந்த இடத்திற்கு சென்றாலும் சற்று தாமதமாக செல்வது நமது குணமாகிவிட்டது. எல்லோரும் தாமதமாகத்தான் வருவார்கள் என்று நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக் கொள்கிறோம். இப்படி ஒவ்வொருவரும் நினைத்தால் நேரம் தவறித்தான் போகும். எனவே திறமையை விட நேரம் தவறாமல் இருத்தல் முக்கியமாகும். நீங்கள் மேலை நாடுகளுக்கு சென்றால் இதனை அனுபவபூர்வமாக உணர முடியும். இதனையொட்டி மற்றொரு விஷயமும் வருகிறது. அதாவது நாம் செய்ய வேண்டிய கடமைகளை அப்போதைக்கப்போது செய்து முடிக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் நாம் தான் அதை செய்ய போகிறோம் என்பதால் உடன் முடிப்பது நல்லது. இதனால் பின்னர் ஏற்படும் மன அழுத்தமும் விலகிடும். அவசரத்தால் நேரும் தவறுகளையும் குறைக்கலாம். எனவே மாணவர்கள் இதில் அக்கறை காட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். எனவே உலகம் நல்லதுதான், நம்முடைய அணுகுமுறையில்தான் நாம் மாற்றம் செய்ய வேண்டும். உங்களுக்கு கிடைக்கும் வெற்றியும் தோல்வியும் உங்களால் ஏற்பட்டதே. இதை நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் அடைய விரும்பும் அனைத்தையும் அடைய முடியும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே மனம் வைத்தால் எதுவும் சாத்தியம் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாம் மனம் வைக்க வேண்டும், அதன்படி திட்டமிட வேண்டும். பின்னர் அதனை நோக்கி முயற்சி மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம். எனவே இங்கே கூடியிருக்கும் இளைஞர்கள் இது குறித்து ஆழ்ந்த யோசனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதில் குறிப்பாக ஆசிரியர்களுக்கு, அதிலும் முக்கியமாக ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு பெரும் பொறுப்பு உள்ளது என்பதை எடுத்து கூற விரும்புகிறேன். மாணவர்கள் விளையும் பயிர்களாக உள்ளபோதே நேரம் மற்றும் உழைப்பின் உயர்வை நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அடுத்தபடியாக நான் ஆசிரியர்களுக்கு 1-2 விஷயங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீங்கள் எந்த துறையில் பயின்றிருந்தாலும் அந்த துறையில் ஏற்படும் முன்னேற்றங்களை அறிந்தவராக இருத்தல் வேண்டும். உங்கள் துறையில் நீங்கள் மிகச்சிறந்து விளங்கினால் உங்களிடம் உள்ள மற்ற குறைகளை கூட மாணவர்களோ அல்லது நிர்வாகமோ பெரிதாக நினைக்க மாட்டார்கள். இது நடைமுறையில் நான் கண்ட உண்மை. அதேபோல நேர்மையோடு மாணவர்களின் நலனை முன்னிறுத்தி பணியாற்றினால் இன்றும் ஆசிரியர்கள் கடவுளாக மதிக்கப்படுவார்கள் என்பதில் ஐயமில்லை. ஆகவே இதுவரை நான் தெரிவித்த கருத்துக்களை மனதில் நிறுத்தி நமது நாட்டை முன்னேற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன்.
இந்த இனிய மாலை பொழுதில் இவ்வளவு நேரம் பேசும் வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.